கவலை கொள்ளாதீர். வாழ்வில் சிரமங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், தனிமை, தவிப்பு என எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இறைமுறையில் நீங்கள் எங்கு எடுத்து படித்து பார்த்தாலும் இறைவனை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் கவலை அடைவார்கள் என்ற ஒரு வசனம் இல்லை. இறைமுறையில் இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்றுதான் இறைமுறை. அதனால் தான் சொல்லுகிறது லா தஹ்சன். இறைவன் சொல்கிறான் கவலை கொள்ளாதீர். இறை தூதரை பாதுகாத்த, இப்ராஹிமை பாதுகாத்த, நபி மூசாவை பாதுகாத்த, ஹாஜர் அவர்களை பாதுகாத்த இதே வார்த்தை கஷ்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய, சிரமங்களால் அகப்பட்டிருக்கக்கூடிய, வாழ்வின் இருளில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய, கடனில், நஷ்டத்தில், செல்வ இழப்பில், சோதனைகளில், உயிரிழப்புகளில், பிரிவில், தனிமையில் சிக்கி தவிக்கக்கூடிய எல்லோர்களையும் வாழ்வில் விடுதலையாக்கும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. ஏன்? நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விட, நோயை விட, சிரமங்களை விட, கஷ்டங்களை விட, தவிப்புகளை விட, தனிமையை விட, இவற்றை விடவெல்லாம் அந்த இறைவன் பெரியவன். அல்லாஹு அக்பர் அழைக்கிறோமா இல்லையா? அந்த இறைவன் பெரியவன். எனக்கு வரக்கூடிய இந்த நோயை விட அல்லாஹு அக்பர், அவனுக்கு இது எளிது நீக்குவது.